ஸ்ரீ குருப்பியோ நம. வாழ்க்கையில் நிறையா தருணங்களில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம், நான் செட்டில் ஆனதுக்கப்புறம் சிலதெல்லாம் பண்ணுறேன், நான் வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், இது நடக்கணும் அது நடக்கணும், எல்லாம் நல்லபடியாக போகணும். நம்ம அடிக்கடி சொல்கிறோம். அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? எதை நம்ம செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்? அது நமக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா நம்மளுடைய ஓட்டங்கள் குறையுங்கிறத விட மீனிங்ஃபுல்லான விஷயத்துக்காக நம்ம ஓட ஆரம்பிப்போம். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ சொல்ல போகிறது கேட்டவுடனே இது என்ன, இதுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நினைப்போம். பட் spirituality is the key for the root of understanding and நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த தெளிவு ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ் வில் பி அலைன்டு. அதுக்கான முறையில் நம்மளோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அலைன் ஆகிருக்கும். ஸோ மண்ணோட மண்ணாக மக்கி போகிற இந்த உடம்பு, இதனால் வேறு எந்த பிரயோஜனம் இல்லை. இந்த ஜென்மம் எடுத்தோம், ஒரு அப்பா அம்மா வகையில் ஒரு மூலமாக நம்ம இங்கே வந்தோம், நம்ம ஒரு படித்தோம், வேலை செஞ்சோம், நமக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, குடும்பம் உருவாச்சு, இவ்வளோதான் லைஃபா? அப்படியே குழந்தை பெற்றோம், அவங்களுக்காக சம்பாதிச்சோம், ஓடினோம், சாப்பிட்டோம், பிடிச்சோம், ஆனால் அவங்க பெரியவங்களாவாங்க, அவங்க கல்யாணம் ஆகும், அதுக்கு நம்ம வயசாகும், நம்ம அப்பா அம்மாவுக்கு தேவசம் பண்ணுவோம், இப்படியே போயிட்டுருக்கணும். இந்த செயின் இப்படி தான் இருக்கும். இது கர்மயோகம். ஆனால் இது மட்டுமே இல்லை நம்ம பிறந்த பிறவியோடைய பயன் ஒரு அர்த்தம். இந்த பிறவி ஒவ்வொருத்தரும் ஜென்மமாக ஔவையார் சொன்ன மாதிரி அரிதிலும் அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா, கூன் குருடு செவிடு பேடு இன்றி பிறப்பது அரிது, அதிலும் மானிட ஜென்மமாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதுன்னு சொன்னாங்க. அது ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா, உணரும் தன்மை உடையது, சிந்திக்கும் தன்மை உடையது. மித்த விலங்குகளோ பறவைகளோ பார்த்தா அந்த தன்மை அதுக்கு கிடையாது. நமக்கு மட்டும்தான் நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய காரணம் என்ன, பிறவியின் காரணம் என்ன, மூலம் என்ன, நம்ம என்ன செய்ய வந்தோங்கிறத யோசிக்கிறதுக்கான ஒரு வலிமை நம்மகிட்ட இருக்குது. அது எப்போ நடக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் நடக்காது. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுடைய கர்ம பலாபலன்களை பொறுத்து அந்த விஷயம் நடக்கும். நம்ம முன் ஜென்மங்களில் ஒரு நல்ல காரியங்கள் செய்திருந்தோம்னு சொன்னால், ஒரு குருவின் கிருபையால், ஒரு இறையின் அருளால், இந்த இயற்கையின் அருளால் நமக்கு இந்த மாதிரி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு வரும். இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா, அந்த முண்டேன் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படியே ஜட மாதிரி போகணும், ஒரு வெறித்தனமாக சம்பாதிக்கணும், கோட்டை கட்டணும், வீடு வாங்கணும், நல்ல கார் வாங்கணும், அப்படி இருந்து என்ன பண்ண போகிறோம்? அட் த எண்ட் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? பட்டினத்தார் என்ன சொன்னார்? நமக்கு காதற்ற ஊசியும் வாராது கால் கடை வரையும், வீடு வரை உறவு வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ, கட்டி தொடரும் பற்றி தொடரும் இருவினை பாவமும் புண்ணியமுமேன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. காது குத்துற ஊசியோ கூட வரப்போகிறதில்ல, நம்ம பிள்ளையோ மனைவியோ தாய் தந்தையோ யாருமே வரப்போகிறதில்ல. இன்ஃபேக்ட் நம்ம இறந்து போனோம் அப்படின்னா, இன்னார் இறந்து போயிருக்காரு, அவரை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறத விட பாடியை எடுத்து அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் பெரும்பான்மையாக இருக்கும். ஸோ நம்மளோட பேர், பாடியை எப்போங்க அடக்கம் பண்ணுவீங்கன்னா, இன்னார் பேரை இவர் எப்போ அடக்கம் பண்ணுவீங்கன்னு யாரும் பொதுவாகவே கேட்க மாட்டாங்க. அப்போது அந்த பேர் கூட நம்மளது இல்லை அப்படின்னு ஆகிப்போச்சு அந்த இடத்துல. அதுக்காக நம்மளோட பிறவி இல்லைன்னு ஆயிருமா, நம்ம இல்லைன்னு ஆயிருமா? நம்மங்கிறது என்ன? அங்கே தான் அந்த ஆத்ம விசாரணைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வருது. அதை கடைசி காலத்தில் எனக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் 60 வயசாகி ரிட்டையர் ஆகிட்டு நான் அதை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் அப்புறமா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் பண்ணலான்னா, அது இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். 20லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், 15லேயும் ஸ்டார்ட் ஆகலாம், 30லேயும் ஸ்டார்ட் ஆகலாம். எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ ஆகிறப்ப அதை கையில் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுக்காக கர்மயோகத்தை விட்டுட்டு அதில் பின்னாடி போகணுன்னாலாம் எப்போவுமே நான் சொல்கிறது, என்னோடய எல்லா ஆடியோலையும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். என் குருஜியும் அதை தான் சொல்கிறேன். நீ செய்கிறது உன் கடமையை செய், தாமரை இலை தண்ணீர் போல் ஒட்டி ஒட்டாமல் பட்டும் படாமல் இரு.
எல்லாம் உன்னோடதுங்கிற அந்த ஒரு அகந்தை விட்டுரு. எல்லாம் உன்னால தான் நடக்குதுங்கிற அந்த அகந்தை விட்டுரு. நான் அப்படிங்கிறது யாருன்னு உண்மை சுரூபத்தை அறியணும் அப்படின்னு உள்ளே போக போக இந்த கடப்பை ஸ்ரீ பரமஹம்ச சச்சிதானந்த யோகீஸ்வரருடைய ஜீவபிரம்மைக்கு வேதாந்த ரகசியத்துலையும் பார்த்தோம்னா இந்த 24 ஆவரணங்களை கழட்டுவாங்க. சுவாமி முன்னாடி இருந்து ஆணவம், கண்வம், மாயை, தசமகா வர்க்கங்கள் எல்லாத்தையும் களைஞ்சி ஒன்று ஒன்றா தூக்கி போட்டுட்டு அந்த கற்பூர ஜோதியில் கடைசியில் அந்த ஜீவாத்மன் போய் பரமாத்மன் கிட்ட கலக்கிறத பியூட்டிஃபுல்லாக அந்த ஆவரணங்கள் களைவதுங்கிற அந்த ஒரு சாப்டரில் கிளியராக அழகாக சொல்லியிருப்பாங்க அங்கே. அந்த மாதிரி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம உடைய அந்த பஞ்சேந்திரியங்கள்னால நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்ம இல்லை, நம்ம 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 செய்கிற செயல்கள் நம்ம இல்லை, நம்மளுடைய எண்ணங்கள் நம்ம இல்லை, நம்மளுடைய டிசையர்ஸ் நம்ம இல்லை, நம்ம சம்பாதிக்கிற காசு நம்ம இல்லை. நம்ம உண்மையான ஸ்வரூபம் என்னென்னா அந்த சுத்த சைத்தன்மையாக இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா தான். நம்ம உடம்புங்கிறது வெறும் அந்த ஆத்மாவை உள்ளே வச்சுருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு கூடு தான் இது. இது வந்து சட்டை மாதிரி இதை கழட்டி போட்டு இந்த ஆத்மா அடுத்த ஒரு சட்டைக்குள்ளே உடம்புக்குள்ளே பூந்துக்கும். அப்போது இந்த ஆத்மனை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்வீகரித்து ஒரு நல்ல தன்மையில் வைக்கிறோமோ அதுக்கான பலன் நமக்கு அடுத்த பிறவிகளில் வரும். இந்த பாவம் புண்ணியமும் பேலன்ஸ் ஆகிற சமயத்தில் நமக்கு அந்த மோட்சம் அப்படிங்கிற பதவி வரும். அதுக்கெல்லாம் ரொம்ப காலம் நடக்கும். அதுக்காக ரொம்ப பிரயத்தனப்படணும். அதுக்கான சிறு சிறு முயற்சிகளில் நம்ம லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் புத்தி இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி வகைகளில் நம்ம போகணும். இதுக்கு பேசிக்காக என்ன பண்ணணும்? அஷ்டாங்க யோகத்தை ஃபாலோ பண்ணணும். யம நியம பிராணாயம பிரத்யாகார தாரணா தியான சமாதி இதெல்லாமே நம்ம வந்து பயிற்சி பண்ண எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இது இந்த மாதிரி வேர்ட்ஸில் சொல்கிறனால இது கஷ்டம் மாதிரி தெரியும். முடிஞ்ச வரையில் பொய் சொல்லாமல், யாரையும் ஏமாற்றாமல், அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாமல், நம்ம எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ண முடியுமோ, நம்ம கூட இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுட்டு, யாரையும் புறம் பேசாமல், குறை சொல்லாமல், கஷ்டப்படுறவங்கள பார்த்தோன்னே நம்ம கண்ணில் தண்ணி வரணும், அவங்களுக்கு உதவணும். நீ என்ன பெரிய புத்தனா அப்படின்னு இல்லை. நம்ம சாதாரண ஆத்மாவை அந்த புத்தருக்கு தான் அது வரணுன்ட்டு இல்லை. புத்தர் போதிச்சது அதுதான். சாதாரண ஆத்மன் எல்லாத்துமே. ஏன்னா எல்லாரையும் ஒன்றா பார்க்குற அந்த அத்வைத தத்துவத்தில் பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம உயிர் வேறு, நம்ம அடுத்தவங்க வேறன்னே பார்க்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே பரமாத்மத்துலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன துகள் தான். நம்ம வந்து ஆதிசங்கரர் முதற்கொண்டு சங்கராச்சாரியார் முதற்கொண்டு எல்லாரும் சொன்ன அந்த தெய்வத்தின் குரல் புக்காகட்டும், எதில் வேணாலும் நீங்கள் பாருங்கள் இந்த விஷயந்தான் சொல்லியிருக்கும். நம்ம ஜீவபிரம்ம ஐக்கியத்தில் இதுதான் சொல்லியிருக்கும். கோவிந்தகிரி சுவாமியோட புஸ்தகத்துலேயும் பார்த்தாலும் ஞான குண்டலினி பிரதிபாலையும் இது தான் சொல்லியிருக்கோம். யோக வாசிஷ்டம் பாருங்கள், அதுதான் சொல்லியிருக்கோம். எல்லாத்துலேயுமே யூனிவர்ஸில் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஈவன் சாய் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்லுவார், ரொட்டி துண்டு கொண்டு வான்னு சொல்லி செஞ்சு கொண்டு வர சொல்லிவிட்டு அது நாய்க்கு போடுவார். அப்போ அந்த அம்மா கோவப்படுறாங்க, ஏன் வந்து என்னை சும்மா இருக்காமல் என்னை கஷ்டப்பட்டு இதை செய்ய வச்சுட்டு நாய்க்கு போடுறீங்கன்னா, இப்போ நாயோட ஆத்மாலையும் நம்ம இல்லையா, அதுவும் நம்மவும் ஒன்றும் இல்லையா, ஏன் இப்படி வீணா சலனப்படுறேன்னு சொல்லி பாபா கேட்பார் அவங்ககிட்ட. அப்போ இவ்வளவும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பிரயோஜனம், நம்ம என்ன பண்ணுறோம், இவ்வளோ தெரிஞ்சுக்கிறோம். நான் திரும்ப சொல்லுவேன், நோயிங் இஸ் நாட் இனஃப். நம்ம நிறையா படிக்க தெரிஞ்சுக்க ரொம்ப தெரிஞ்சவங்களாகிறோம், ரொம்ப அறிவுள்ளவங்க ஆகிறோம், ரொம்ப படித்த மேதைகளாக தான் ஆகிறோமே தவிர நம்ம வந்து செயலில் எதையும் காட்டுவதில்லை. செயலில் அன்டில் நம்ம செயலில் காட்டுற வரைக்கும் இது எதுவுமே ஏட்டு சுரக்காய் கறி குதவாதுங்கிற மாதிரி நம்ம அப்படியே அந்த புத்தியில் மட்டும்தான் இருக்கும். எல்லாம் தெரியும், ஆனால் ஒருத்தருக்கு 10 ரூபா கொடுக்கும்போது 10 மணி நேரம் யோசிப்போம், ஐயோ காசு போகுது. இப்படி யோசிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ நீ தெரிஞ்சுக்கிட்டதில் என்ன பயன் உண்டு? அதாவது உன்னோட கர்மா வந்து இவ்வளோ தானா? வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அளவுக்கு தான் நீ வந்து முன் ஜென்மத்தில் ஏதோ நல்லது பண்ணி வந்திருக்கியா? அப்போ வந்து இது ஒரு செயலாக்கம் பண்ணுறதுக்காக உனக்கு இன்னும் கர்மா வரலையா? கர்மாங்கிறது எங்கேருந்து வரும்? நம்ம புத்தியை சரி பண்ணி அதில் நம்ம அந்த நல்ல காரியத்தை செய்யணும். விதியை மதியால் வெல்றதுங்கிற மாதிரி இப்போ உன் விதியில் இல்லைனாலும் அந்த கர்மாவில் இல்லைனாலும் சுற்றி வர பார்க்குறத வச்சு தெரிஞ்சு படிக்கிறதுல புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரணும். இதுக்காக தான் நான் ஒவ்வொரு ஆடியோலையும் மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லுவேன், நிறையா ஆடியோ கொடுங்க, நிறையா இது பண்ணுங்கிறத விட நமக்கு கிடச்சிருக்கிற விஷயங்களை உள்வாங்கி ஸ்மரணம் பண்ணி கிரகித்து அதில் என்ன சொல்லியிருக்கிறது, சோகம் ஜபமா, சரி அது எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அட்லீஸ்ட் நான் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுறேன் நான் காலையில் சாயந்தரம். அந்த ராஜு சார் வந்து அவ்வளோ பிரம்ம பிரயத்தனப்பட்டு அந்த பிராணாயாம பயிற்சி அவ்வளோ பேத்துக்கு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்சு நான் அன்றைக்கி உட்காந்துருந்தப்பவே ஒரு 40-50 பேத்துக்கு சொல்லியிருப்பார். அது ஒரு 10% ஆஃப் த பீப்புள் பண்ணுவோமா?
அதுக்கு மேலே பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாரும் இல்லை. ஆனால் இந்த ஆடியோவை கேட்குறதுல அவங்களும் ஒருத்தங்களாக இருந்தால் தயவு செஞ்சு நீங்களும் ஒரு தடவை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. அந்த ஆடியோ நம்ம ஆள சொன்ன மாதிரி அவர் ராஜு சார் சொல்லி கொடுத்த மாதிரி நான் பண்ணுறேன்னா 4 நாள் தான் பண்ணேன், நான் விட்டேன். ஏன் அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நான் எப்படி சார் என்னால் பண்ண முடியலையே, கண்டினியூஸாக என்னால் பண்ண முடியல, ஏதோ ஒரு பிரேக் போட்டுடுறேன் நிற்கிறேன்னா அந்த இடத்துல பிரேக் போட்ட இடத்துல இருந்து இம்மீடியட்டாக கேளுங்க, நான் அவ்வளோதான் ஒர்த்தா, என்னுடைய கர்மா இவ்வளோ தானா, என்னால் இதுக்கு மேலே செய்ய முடியாதான்னு ஒரு வார்த்தை உங்களுக்குள்ளேயே கேளுங்க. அது சேலஞ்ச் யுவர் செல்ஃப். அப்போ என்ன ஆகுனா யாருக்குமே நம்மளே கீழே தாழ்த்திக்கிறதுக்கு பிடிக்காது. ஐயோ இல்லையே, ஏன் என்னால் முடியாதுன்னு, இன்றைக்கி முடியும், இன்றைக்கி பண்ணுறேன், நான் குளிக்கணும் சாமிக்கு முன்னாடி உட்காந்து பண்ணணுன்னு அவசியம் இல்லை. தூங்கி எழுந்திரிச்சு ஒரு 1/2 hour பல்லு விளக்கிட்டு உட்காந்து பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். முடிஞ்சது முதல்ல பண்ணுங்கள், அப்புறமா அந்த எப்படி பண்ணுறோம் எப்போ பண்ணுறோங்கிற டிசிப்ளினை கொண்டு வரலாம். ஸோ ஏன் இதை சொல்ல வரேன்னா, திரும்ப திரும்ப நம்ம வந்து நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத விரும்புகிறத விட கிடச்சிருக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து இந்த ஆடியோவுக்கு நான் ஒரு 5 செகண்டு கூட நான் யோசிக்கல, ப்ரிப்பேர் பண்ணல. இது வந்து தெய்வத்தின் ஆக்னே. இது ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன், ஷேர் பண்ணிட்டேன். நன்றி, வணக்கம்.